வணக்கம் பாலமுருகன். பார்ப்பன கும்பல் இப்படி அம்பலமாவாங்கன்னு அவனுங்களே நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு 2 நாளா இவனுங்களை வச்சு செய்யின்னு சோசியல் மீடியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோடைய நீட்சி தான் இப்ப நாம பார்க்க போறது. யாரை வைத்து பார்ப்பான் காய் நகர்த்துவான் என்றால் நேரடியாக பார்ப்பான் களத்தில் இறங்கவே மாட்டான். இது பார்ப்பனியத்தின் தத்துவம். ராமர் கூட வாலியையும் சுக்ரீவனும் சண்டை போடும்போது மறைந்து இருந்து வில் அம்பு மூலமாக வாலியை கொன்ற கதை தான் இன்றைக்கும் வரைக்கும் இருக்கு. சம்பூகனை வதம் செய்யக்கூடிய விஷயம் கூட நேரடியாக இல்லாம மறைமுகமாக செய்திருக்கக்கூடிய விஷயமாகத்தான் இந்த பார்ப்பனியங்கள் செயல்பட்டு வருது. அதன் அடிப்படையில யாரை விட்டு கொம்பு செய்ய விட்டுருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு 3ஆம் நம்பர் லாட்டரி சீட்டு பர்சனை வச்சுக்கிட்டு, அந்த லாட்டரி சீட்டு பர்சனை ஃபர்ஸ்ட் யாரோடைய உள்ள லிங்க் ஏற்படுத்த வச்சதுன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள போய் பொதுச் செயலாளர் நேரடியாக ஒரு ஆளை உள்ள கொண்டுட்டு வந்து பொதுச் செயலாளர்னு போஸ்டிங் போடும் போதே எல்லாருமே கடுமையாக உற்று பார்த்தார்கள். ஆனாலும் திருமா அவர்கள் அனுமதித்ததின் பெயரில் சரி ஓகே, கொள்கை வீரியம் உள்ள மிகப்பெரிய கோமான் அப்படிங்கிற நினைப்புல வந்துகிட்டு சரி ஓகே அவங்களோட கட்சி பிரச்சனை சொல்லி விட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் அம்பலமாக இருக்கக்கூடிய கூத்து இருக்கு பாத்தீங்கல்ல, அம்பேத்கர் அவர்களுக்கு புக்கு வெளியிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் அம்பேத்கர் முகமாக இருக்கக்கூடிய திருமா அவர்களை அழைக்க மாட்டார்கள். நேரடியாக திருமா அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழா நமக்கானது அல்ல, நமது சுயமரியாதைக்கானது அல்ல அப்படின்னு சொல்லி அவர் புறக்கணித்திருக்கிறார். அந்த அறிவு கூட இவனுக்கு கொஞ்சமும் இல்லாத இந்த மலமாடுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்குன்னு கேட்டா, திருமா அவர்களை என்ன சொல்றது, மதிப்பு குறைவாக விஜயை பேச விட்டு பல்லை போட்டு இழுத்து கொண்டிருக்கிறான். இந்த லாட்டரி சீட்டு வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மருமை. இது முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம், இதை பார்ப்பான் எந்த பக்கம் திருப்பி விடுவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்றால், இந்த பார்ப்பன அடிவரடி கும்பல்கள் இருக்கு பாத்தீங்கல்ல, இந்த மாரிதாஸ் பொறுக்கிகள் மாதிரியும் இந்த நாம் தமிழர் பொறுக்கிகள் இருக்காங்க பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி பொறுக்கி கும்பல்லாம் இதை வச்சு எப்படி டைவர்ட் பண்ண பாக்குன்னு பார்த்தா, திமுக வெர்சஸ் விடுதலை சிறுத்தைகள் கரெக்டா எப்படி ஒரு மேடைக்கு முன்னாடி ஒரு அரேஞ்ச்மெண்ட், மிகப்பெரிய அரேஞ்ச்மெண்டாவே இந்த காரியத்தை செய்யலாம் என்று விகடனை பயன்படுத்தி கொண்டு இவன் அந்த முன்னாடி விஜயை பேச வைத்து ட்ரோல் மெட்டீரியலாக மாறி போனாங்களோ, மறுபடியும் திரைக்கு பின்னால் மறைந்திருந்து கொண்டு இவர்கள் பண்ணக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொம்பை சீவி விடக்கூடிய வேலையை தெளிவாக செய்கின்றார்கள். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக தொண்டனுக்கும் பிசிக தொண்டனுக்கும் இருக்கக்கூடிய உரசலை மிக பெரிய அளவாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் இப்ப ஓடிட்டு இருக்கு. இப்ப சமூக வலைதளத்துல கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா எல்லா பிசிக தோழர்கள் அதுல பாதி பேர் புரிஞ்சுக்காங்க, இது ஆளூர் சா நவாஸ் மிக அற்புதமான புரிதல் கொண்டவர், மிக தெளிவான ஒரு சிந்தனையாளராக இப்ப முன்னாடி பரிணமித்துக் கொண்டிருக்கிறார். கீழே இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருமே குறைந்தபட்சம் அந்த தலைமை என்ன சொல்கிறது என்பதை முதலில் கட்டுப்பட பழகுங்கள். திருமா என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே நிற்பதற்கு பழகுங்கள். அதிக பிரசங்கித்தனமாக எந்த ஒரு வார்த்தைகளையும் பதிவிடாதீர்கள். அங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவரது கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிற வார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல் எனக்கு அங்கே வருவதற்கான இந்த இடத்துல அங்க வராததற்கான மிகப்பெரிய வருத்தம் எனக்குள்ள அனுமானங்களுக்கு இடம் கிடையாது அப்படி தெல்லம் தெளிவாக திருமா அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கும் போது, இந்த ஆதவ் அர்ஜுனை லிங்க் அப் பண்ணக்கூடிய வேலையை மிக தெளிவாக இப்ப வரைக்கும் இந்த பிசிக தொண்டர்கள் செய்கிறார்கள் என்றால், யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேலையைத்தான் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் அவர்கள் போடக்கூடிய பதிவுகள். இதுல நாம் விடுதலை சிறுத்தைகளின் முகமாக சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கும் இந்த இடத்துல என்ன உண்டாச்சுன்னா குழப்பம் வந்துருச்சு. இங்கே இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அந்த தற்குறிகள் அப்படிங்கிற வார்த்தையை மிக தெளிவாக பயன்படுத்தியிருந்தார்கள். அது 1ஆம் நம்பர் தற்குறி தான். தற்குறியை விட மோசமான தற்குறி, ஆபத்தான தற்குறி. அவை காரியக்காரக்கு இருக்கேன்,
கிறுக்கன்னா விட்டுட்டு போயிடலாம். ஆனா அந்த காரியக்கார கிறுக்கன் இருக்கான் பாத்தீங்களா, சீமான் மாதிரியான காரியக்கார கிறுக்கன் இருக்கான் பாத்தீங்களா, இப்போ விஜய் அம்பலப்பட்டு தெருவில் நிற்கக்கூடிய பனையூர் முதலாளி, பனையூர் பங்களால படுத்து கிடக்கக்கூடிய இந்த பண்ணையார் தெருவில் அம்பலமாகி சிரித்துக் கொண்டிருப்பதற்கான உதாரணமாக இன்னைக்கு விஷயம் மாறி இருக்கு. காரணம், எந்த வடிவத்தில் இவர்கள் காவியின் கலரை போட்டாலும் அந்த காவியின் கலர் 10 நிமிஷத்துல வெளியே தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. சராசரியா ஒன்றுமே கல்வியறிவே இல்லாத ஒரு மனிதனுக்கு இவன் வேற மாதிரி பேசுறானே, இவன் பேச்சு வேற மாதிரி இருக்கே, இவன் சரியில்லாம இருக்கிறானே, இவன் நம்மளுடைய சாயில் சைக்காலஜிக்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற நுணுக்கமான அறிவை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி கோமாளிகள் தெருவில் அம்பலமாகி நிற்கக்கூடிய சூழ்நிலையை வரவேற்றுக் கொண்டு அவர்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய பிசிகாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் செய்வது வருத்தத்துக்குரியது. பார்ப்பான் மிக துல்லியமாகவும் உன்னிப்பாகவும் இந்த மோதலை கவனித்துக் கொண்டிருக்கிறான். எப்போது சண்டை வரும், எப்போது உரசல் வரும் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக அந்த எதிரிகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஏன் கோபம் வருகின்றது? அதுதான் முக்கியமான விஷயம். தலைவர் எந்த இடத்துல புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. புத்தரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும், அவரை வழித்தோன்றலாக அவரின் தத்துவத்தையும் அவரையுமே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களாகட்டும், அவர் அப்படியே டிட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருமாவர்களாகட்டும், அதன் வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களாகட்டும், முதலில் தலைமை என்ன சொல்கிறது அதை கேட்டு அதை கூர்ந்து கவனிங்க. இரண்டாவது, கட்சிக்கின் கோட்பாடுகளுக்கு கட்டுப்படுங்க, அந்த விஷயங்களுக்கு கட்டுப்படணும். இதுல முக்கியமான அதிக பிரசங்கத்தனமான பதிவுகள், குறிப்பாக இந்த கோடாரி காம்பாக செயல்படக்கூடிய இந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு நீங்கள் சொம்படிக்கக்கூடிய வேலையை செய்யாதீங்க. தலைவர் நடவடிக்கைக்கு உட்படுத்த போறோம் சொல்லக்கூடிய ஒரு நபரை நீங்கள் நேரடியாக ஆதரிக்கிறீர்கள் என்றால் அரசியல் கட்சி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடத்தின் விளைவு என்னங்கிறதுக்கான நீட்சி தான் நீங்க போடக்கூடிய பதிவு. ஆகையால் இங்கே நடப்பது ஆரியர் திராவிடர் போர் என்பது உலகத்துக்கு, இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக சொல்லப்படுற திமுகவை அழிப்பதற்கு யாரை வைத்து இங்கே பார்ப்பான் வேலை செய்தாலும் அவன் தெருவில் நிற்பதற்கான உறுதியான விஷயம்தான் இப்போது தெரிந்திருக்கக்கூடிய 2 முகங்கள். ஒன்று இந்த விஜய் என்கிற முகம், இன்னொன்னு இந்த ஆதவ அர்ஜுனா என்கிற முகம். இந்த 2 முகமுடியும் பார்ப்பான் போட்டு இருக்கக்கூடிய முகமுடிகள் என்பது கிழிந்து தொங்கும் என்பதற்கு வேற எந்த சான்றும் இல்லை. அவங்க பேசிக்கிட்டு இப்ப நடுத்தெருவில் நின்று முடிச்சுக்கிட்டு இருக்கிறதே மிகப்பெரிய உதாரணம். ஆரம்பிக்கலாங்களா?